இருந்ததே வந்து நமக்கு அவன் நமக்கு கொடுத்த வேல்யூ தான் அப்படின்றத நான் சொல்ல வருது. இப்போ ஒரு மனிதனுடைய சாதாரண இருப்பு இருக்கு பார்த்தீங்களா, சும்மா அவன் ஜஸ்ட் இருக்கிறது, ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது இல்லை, இதுவே வந்து நமக்கு அவன் வந்து ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறான் அப்படின்றதான் அர்த்தம். ஏன்னு சொன்னால் எந்த மாதிரியான வேல்யூ கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனிமையை போக்கிக் கொள்வதற்கு, நாம இந்த உலகத்தில் தனியாக இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்குறோம். இன்னும் சொல்லப்போனால் நாம வந்து ஒரு இந்த சேன் அப்படின்னு சொல்லுவாங்க, சானிட்டி, அதாவது மனதளவில் ஆரோக்கியமாக இருப்பது. நம்ம வந்து உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எல்லாமே நம்ம புறவயமா, மெட்டீரியலிஸ்டிக்கா, வெளித்தோற்றத்தில் தெரியக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதன் மூலமாக மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ண பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் நம்மளுடைய குறைபாடு. நம்ம கூட இன்னொரு ஆப்ஸ்ட்ராக்டான மனம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, மனிதனுடைய மனது, உள்ளம் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம யோசிக்கிறது இல்லை. ஸோ அதான் நம்மளுடைய ப்ராப்ளம். அப்போ வந்து மனிதனுடைய மனநலம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம மைண்ட் ஏன் காமா இருக்கு. இப்போ ஒரு வீட்டில் வந்து நீங்கள் ஒரு ஃபேமிலியோட ஒரு குரூப்பாக நிறைய பேரோட இருக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வகையான கம்ஃபர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் அப்போ ஃபீல் பண்ண மாட்டீங்க. அது உங்களுக்கு தெரியாது முதல்ல. ஆனால் அந்த ஃபேமிலி, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாருமே இல்லாமல் நீங்கள் தனியாக ஒரு நாள் ஒரு வீட்டில் இருந்து பாருங்களேன், அப்போ வந்து ஏதோ ஒரு லோன்லினஸ், ஏதோ ஒரு தனிமை, ஏதோ ஒரு விரக்தி எல்லாமே ஏற்படுது. அது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை கூட டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ இது ஏன் நடக்குது? அப்போ வீட்டில் இருக்கவங்க எதுவுமே செய்யாமல் சும்மா இருந்தால் கூட அவங்களுடைய ப்ரெசன்ஸே வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குது இல்லை. அதுதான் மனிதனுடைய வேல்யூ அப்படின்னு நான் சொல்ல வருது. அப்போ அந்த வேல்யூவை நம்ம யோசித்து புரிந்து கொள்ள முடியல, நம்மளால அதை உணர முடியல அப்படின்னா, அவங்க இல்லாமல் போகும்போது தான் உண்மையிலே நம்ம அதை உணர்வோம். அந்த இல்லு பார்த்தீங்கன்னு சொன்னா உலகத்தில் நடக்கக்கூடிய பெரிய பெரிய வன்முறைகள், கலவரங்கள், அப்புறம் ஈவன் அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸ். அது பெரிய கலவரங்கள், பெரிய உயிரிழப்புகள், அப்புறம் போர்கள், இதெல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமிட்டிஸ். நான் சொல்றது இப்போ சாதாரணமா இப்போ சின்ன சின்ன சண்டைகள்ல இருந்து எடுத்துப்போமே, ஒரு சும்மா ஒரு நண்பர்களோடய இல்லை தெரிஞ்சவர்களோட நடக்கக்கூடிய சண்டைகள், சச்சரவுகள், அப்புறம் அந்த ஈகோ கிளாஷஸ், அப்புறம் நீயா நானா அப்படின்ற அந்த போட்டி, வெட்டுக்குத்து சண்டை, இந்த மாதிரி சின்ன சின்ன படிப்படியா அப்படி ஆரம்பிச்சு தானே. முதல்ல பேச்சுவார்த்தை, மனதளவுல வெறுப்பு, அப்புறம் பேச்சுவார்த்தை, சண்டை, அதுக்கப்புறம் கை கலப்பு, அதுக்கப்புறம் கொலை, அதுக்கப்புறம் வந்து பெரிய ஒரு கம்யூனிட்டிஸ்க்கு மத்தியில சண்டை, மத கலவரங்கள், ஜாதி கலவரங்கள் அப்படின்றதெல்லாம் பெரிய பெரிய குரூப்புக்கு நடக்கிற சண்டை. அப்புறம் அது வந்து அப்படியே பெருசாகி எக்ஸ்டெண்ட் ஆகி பெரிய அளவுக்கான வார்ஸ், உலக அளவில் நடந்த பெரிய பெரிய வார்ஸ், உலக போர்கள், இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன காழ்ப்புகளும் வெறுப்புகளும், இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, அரைகுறையான புரிதல் கூட நான் சொல்லுவேன். இந்த அரைகுறையான புரிதல்ல இருந்து தான் இந்த மாதிரியான பெரிய பெரிய உச்சக்கட்ட வன்முறைகள் இதெல்லாமே நடக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு பேசிக்கான ஒரு ரியாலிட்டியை, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம யோசிச்சு பார்த்தாலே வந்து இதெல்லாம் ஏன் நடக்குதுன்றது நமக்கு புரிய வந்துடும். அப்போ வந்து பெரிய பெரிய வன்முறையை செய்யக்கூடியவர்கள், அதை வந்து என்ன சொல்றது, செயல்படுத்தி அதை நடத்துபவர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஒரு பெரிய இன அழிப்புக்கான ஒரு தயாரிப்பை வந்து உருவாக்குபவர்கள், அதை வந்து திட்டமிட்டு படிப்படியாக வந்து வளர்த்தெடுத்து. ஸோ அப்போ இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு கேள்வி நம்ம எழுப்பலாம். அப்போ மனித வெறுப்பாளர்கள் அப்படின்னு சில பேர் நம்ம வந்து அகைன் இது வந்து இந்த டேர்மை வந்து நம்ம வந்து அப்படியே ஒரு கட் அண்ட் ரைட்டாக நம்ம சொல்ல முடியாது. சில எக்ஸ்ட்ரீமிட்டிஸில் வந்து அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். கம்ப்ளீட்டாக வந்து மனித வெறுப்பாளர் அப்படின்னு ஒருத்தரால் இருக்கவே முடியாதுன்றது தான் நான் நம்புறது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, பெரிய இன அழிப்புகளை வந்து நிகழ்த்தியவர்கள், அந்த நிகழ்த்துவதற்கான ஏற்பாடுகளை படிப்படியாக செய்து அதை சாதித்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை சொல்கிறான் தான். எப்பயுமே நான் என்னுடைய வீடியோஸில் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஹிட்லர். இப்போ ஹிட்லர் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம ஒரு தனி மனிதன் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுறதுக்காக இல்லை. ஹிட்லர் அப்படின்ற ஒருத்தருடைய ஐடியாலஜியில், அவருடைய சிந்தனை போக்கில் நடந்த சில மாற்றங்கள், தவறான புரிதல்களால் அவர் வந்து எப்படி வந்து வழிநடத்தப்பட்டார், அதனுடைய விளைவாக, அதனுடைய மிக பெரும் ஒரு தீய விளைவால் எத்தனை லட்சம் மனிதர்கள் வந்து இறக்க வேண்டியது இருந்துச்சு, எத்தனை பேர் வந்து அழிய வேண்டியது இருந்துச்சு அப்படின்றத பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஹிட்லர் கூட பார்த்தீங்கன்னா எல்லா முழு மனிதனுடைய மனித குல வெறுப்பாளன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அவரை. ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஐடென்டிட்டிக்குள்ளதான் அவர் வந்து மாட்டிட்டு இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்து அந்த ஜீவிஷ் கம்யூனிட்டி அப்படின்றவங்களை வந்து ஆபத்தானவர்கள், அவர்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு புரிதல்ல அவர் இருந்தார். அதனால வந்து என்னாச்சுன்னா, எண்ணற்ற மனிதர்களை அவங்க வந்து ஒன்று ரெண்டு இல்லாமல் லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு வந்து அவங்க மனுஷங்க, அவங்களுக்குன்னு ஒரு உணர்வு இருக்கும் அப்படின்ற அதை பற்றின சிந்தனையே இல்லாமல் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக அதை வந்து ஒரு பெரிய இன அழிப்பை வந்து நடப்பதற்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறாரு. இப்போ என்ன விஷயம்னா, அவரால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஐடென்டிட்டிக்குள்ளே இருந்த மனிதர்களை தான் வந்து அவரால் அழிக்க முடிந்தது. இப்போ இதே ஐடென்டிட்டி உலகம் முழுவதும் உள்ள எல்லா மனிதர்களுக்குமே வந்து இந்த ஒரு அடையாளம் இருக்குன்னு வச்சுக்கோமே. அவர் எந்த அடையாளத்தை வெறுத்தாரோ, அந்த யூத இனம், அந்த யூத கலாச்சாரம், அந்த யூத மதம், இந்த மாதிரி என்னென்ன ஐடென்டிட்டியை வந்து அவர் வெறுத்தாரோ,
அந்த ஐடென்டிட்டி உலகம் முழுவதும் உள்ள மொத்த பாப்புலேஷனுமே அதுவாக இருக்கும் பட்சத்தில் என்ன செய்திருக்க முடியும்? அதுதான் என்னோட கேள்வி. அப்போ முழு உலகமே வந்து யூதர்களாக இருந்தாங்கன்னா என்ன செய்திருக்க முடியும்? ஏன்னா எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டு தனியாக உட்காந்துருக்க முடியுமா ஒரு மனிதனால? முடியாது, நிச்சயமா முடியாது இல்லையா? அப்போ மொத்த உலகத்தையும் ஒரு மனுஷன் வந்து அழிச்சிட்டாதான் நான் வந்து என்னால் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு ஒரு மனிதனால இருக்க முடியாது. ஏன்னா ஒரு மனிதனுடைய சர்வைவலுக்கே வந்து வேற மனிதர்கள் தேவைப்படுறாங்க. அப்ப நாம வந்து முதல்ல இந்த உலகத்துல உயிர் வாழ்வதே வந்து நம்மளுடைய வெறுமனே நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் நல்லா சாப்பிட்றேன், நல்லா வந்து உடம்பு ஸ்ட்ரென்த்தா இருக்கு, அதனால நான் இருக்கிறேன் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். அது வந்து புறவயமான இந்த உடலினுடைய ஆரோக்கியத்தை பத்தி தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். பட் மனிதனுடைய அடிப்படையான மன ஆரோக்கியம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? மன ஆரோக்கியம் அப்படின்றது இல்லாம போச்சுன்னா அவனால எப்படி ஆரோக்கியமா செயல்பட முடியும், எப்படி உயிர் வாழ முடியும் அப்படின்றதான் என்னோட கேள்வி. அப்ப அந்த சானிட்டியை வந்து அந்த காப்பாத்திக்கிறதுக்கு, அந்த மென்டல் ஹெல்த்தை காப்பாத்திக்கிறதுக்கு மற்ற மனிதர்கள் நமக்கு உதவி செய்யறாங்க மறைமுகமாக. நம்மளுடைய சிந்தனைக்கு அது படாட்டியுமே அவங்க உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஹிட்லருக்கு புரிந்தது அப்படின்னு சொன்னா அவர் வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஒரு வெறுப்பை வந்து ஏற்பட்டிருக்க மாட்டாரு. அவருக்கு வந்து வந்திருக்காது அப்படின்றத நான் சொல்றேன். அப்ப இது போன்ற ஒரு பெரும் என்ன செய்யறது, பெரும் அழிவுகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? லட்சக்கணக்கான மக்கள் வந்து சாவறது வந்து பெருசா கவலைப்படாம அதை ஈஸியாக கடந்து போகக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவர்களுடைய மனோநிலை என்ன, எது வந்து அவங்கள காப்பாத்திட்டு இருக்கு, என்ன மாதிரியான ஒரு மனோநிலை வந்து அவங்கள சர்வை பண்ண வைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஐடென்டிட்டியில உள்ள ஆட்களை மட்டும்தான் வந்து என்ன பண்ணாங்க, டார்கெட் பண்றாங்க. அவங்கள மட்டும்தான் வந்து எராடிகேட் பண்ணணும், அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப இதுல வந்து ஒரு மறைமுகமான ஒரு உளவியல் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட ஐடென்டிட்டியில உள்ள ஆட்களை வந்து நான் அழிச்சிட்டேன்னு சொன்னா கூட நான் வந்து உயிர் வாழ்வதற்கு எனக்கு சப்போர்ட்டா, எனக்கு கம்ஃபர்ட் தரக்கூடிய வேற மனிதர்கள், வேற அடையாளத்துல உள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க. எனக்கு என்ன சொல்றது, என்னுடைய மனசுக்கு உகந்த அடையாளங்களோட நான் விரும்பக்கூடிய கல்ச்சர், நான் விரும்பக்கூடிய அடையாளங்கள், இதனோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் வேற ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்களா இருக்கிறதுனால அவங்களோட சேர்ந்து நான் சர்வைவ் ஆயிட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சிருக்கனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அடையாளத்துல உள்ளவங்களை அழிக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாங்க. யாரு இந்த மாதிரியான இன அழிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்கள், பெரும் உலகத்துல வந்து பிரச்சனைகளை, கலவரங்களை இதெல்லாம் உருவாக்குபவர்களுடைய சைக்காலஜி வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு என்ன சொல்றது, ரியாலிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த ஒரு புகழ்பெற்ற ஒரு சிறுவர்களுக்கான ஒரு நூல் இருக்கு. அது வந்து சிறுவர்களுக்கான நூல் மட்டும் இல்ல, பெரியவர்களும் படித்து கொண்டிருக்க ஒரு நூல். அது வந்து பிரெஞ்சில் வெளியான ஒரு நூல். அது பேர் வந்து லிட்டில் பிரின்ஸ். தமிழ்ல கூட வந்து குட்டி இளவரசன் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. நிறைய காப்பி உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா அது பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு லட்சக்கணக்கான பிரதிகள் வந்து வித்த ஒரு புத்தகம். அது வெறும் ஒரு 100 பக்கம் தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ்ல ரொம்ப எளிமையா எழுதப்பட்ட ஒரு கதை. ஆனா அதனுடைய ஆழம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து இவ்வளவு பேரை வந்து வாசிக்க வைத்திருக்கு. அன்டுவான் எக்ஸூபரி அப்படின்ற ரைட்டர் தான் அதை எழுதினாரு. அவர் ஒரு பைலட்டு. அவருடைய வாழ்க்கையில பார்த்த அனுபவத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு கதையை அவர் உருவாக்கியிருப்பார். அதுல ஒரு சம்பவம் வரும். அதுல என்னன்னா, இந்த ஒரு சின்ன குட்டி இளவரசன் சொல்லக்கூடிய அந்த சின்ன பையன் வந்து ஒரு பிளானட்டுக்கு போற மாதிரி ஒரு கதை அமைக்கப்பட்டிருக்கும். அந்த பிளானட்ல வந்து ஒரே ஒரு கிங் இருப்பாரு. அவர் வந்து தன்னுடைய கண்ட்ரோல தான் இந்த உலகமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு மாயையில இருப்பாரு. பட் ஆனா விஷயங்கள் வந்து தானா நடந்துட்டு இருக்கும். நீங்க அந்த கதையை படிச்சீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு விஷயமும் இயல்பா தன் போக்கில் தானாக அது நடந்துட்டு இருக்கும். அது அப்படி நடக்கிற இடத்துல வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து கட்டளை இடுவது போல ஒரு மாயத்தை ஏற்படுத்திக்கிட்டு அவர் கட்டளை இடுவதும், அவர் சொன்னனால உடனே அது நடந்து விட்டது போலவும் அவராக ஒரு மாயத்தை, அவருக்குள்ள இல்யூஷனை ஏற்படுத்திக்கிட்டு அவர் உட்கார்ந்துருப்பாரு. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு விமர்சனம், ஒரு சட்டையர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தான் பெரிய பெரிய உலகத்தில் உள்ள பெரிய பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ராஜாக்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய அரசியல்வாதிகள், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய கண்ட்ரோல தான் உலகம் இயங்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு சதவீதம், சில சதவீதங்கள் அது வந்து உண்மையா இருக்கலாம். பட் ஆனா அது கம்ப்ளீட் ட்ரூத் கிடையாது அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அவங்களோட கண்ட்ரோல்லே இந்த உலகம் முழுக்க நடக்காது. உலகம் தன்னுடைய இயல்புல போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல வந்து என்ன ஆகும், அந்த குட்டி இளவரசன் வந்து ஒரு பிளானட்ல வந்து ஒரு அரசன் இருப்பான். அங்க ஒரே ஒரு எலி மட்டும் அந்த பிளானட்ல இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அங்க அவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன்ல வந்து அந்த பையன் சொல்லுவான், இந்த எலியை வந்து நான் கொல்ல விரும்பல, அது ஒரு எலிதான், சாதாரண எலிதான் அப்படின்னாலும் ஒரு உயிரை கொல்றதுக்கு நான் விரும்பல அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வரும். இது ஏன் முக்கியத்துவமான அதை நான் சொல்ல வேண்டியதா இருக்குன்னா, இந்த புத்தகம் வெளிவந்த காலம் வந்து அந்த உலகப் போர்கள், அப்புறம் இனப்படுகொலைகள், ஸோ இந்த மாதிரி நடந்து கொண்டிருந்த அதை ஒட்டிய ஒரு காலத்துல எழுதப்பட்ட ஒரு நூல் தான் அது. ஸோ அந்த டைமுடைய முக்கியமான விஷயத்த விமர்சிப்பதை போல, அதை ரிஃப்ளெக்ட் பண்றது போல வந்து இந்த புக்ல வந்து அந்த விஷயத்த வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து அதை வந்து நான் நினைவுபடுத்துறேன். அகைன் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல நினைத்த விஷயம் என்னன்னா, மனித வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம், வேல்யூ அப்படின்றது அடிப்படையில் வந்து ஒரு மனிதனுடைய இருத்தல் அப்படின்றதே இன்னொரு மனிதனுக்கு வேல்யூவான ஒரு விஷயம் தான்.
அவனுடைய இருப்புன்றதே அவன் யாரும் தொந்தரவு கொடுக்காம அடுத்தவங்க கஷ்டப்படுத்தாம ஒரு மனிதன் இருக்கிறானாலே அவன் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பிரயோஜனத்தை கொடுக்குறான் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன்.